வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆல்ரெடி மந்த் ஆன் மந்த் எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இன்னும் எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னா எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இதுல எப்படி எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கிறத பத்தி பேச மாட்டோம். ஓவராலா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மொத்தம் 5 கேட்டகரியா இருக்கு. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபிளெக்ஸி, மல்டி கேப்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு ப்ரோ. இதுல வந்து எதை இன்வெஸ்ட் பண்ணா உண்மைக்குமே ஒரு நல்ல க்ரோத் பார்க்கலாம், ஒரு மாடரஸ்டான ரிஸ்க் அடிப்படையில. ஸோ ரீசனபிளான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு வேணும், ஒரு 8 to 10 வருஷம் ஹரிசான்ல நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரைட்டான கம்யூனிட்டியில தான் இருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம கம்யூனிட்டியில மெம்பரா மாறிடுங்க. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா வீடியோவோட எண்டில் எப்படி ஒரு 10,000ஐயும் ஒரு 15,000ஐயும் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் கனெக்ட் பண்ணாதான் அந்த அந்த பிளான் வந்து உங்களுக்கு சம் சென்சிபிளாக படும். டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஆண்டி மட்டுமே. ஸோ கேட்டகரிக்குள்ளே போயிடலாம். லார்ஜ் கேப். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியோட கீ டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் மினிமம் 80% ஆஃப் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டாப் 100 கம்பெனிஸில் வச்சுருப்பாங்க. ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் மினிமம் 65% வந்து ஈக்விட்டியில் வச்சுட்டு அண்ட் நோ ஃபிக்ஸ்டு கேப் ஸ்பிளிட்டுங்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு செக்டாரையும் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது நீங்கள் ஃபண்டை எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுங்கிறதும் மேட்டர். லார்ஜ் கேப்பில் நீங்கள் உங்கள் ஃபண்டை போடுறீங்கன்னா மினிமம் 5 to 7 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணாதான் உங்களுக்கு நெகட்டிவ் இல்லாமல் வெளியே வர முடியும். ஃப்ளெக்ஸி கேப் டார்கெட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 7 to 10 வருஷம் நீங்கள் ஃபண்டை ஹோல்ட் பண்ணணும். மல்டி கேப் போறீங்க அப்படின்னா அவங்க மினிமம் 25% லார்ஜ் கேப்லையும் 25% மிட் கேப்லையும் 25% ஸ்மால் கேப்லையும் வச்சிருப்பாங்க. உங்களோட ஹோல்டிங் டியூரேஷன் 8 to 10 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் 65% ஆஃப் அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து டாப் 101 to 250 கம்பெனிஸ்குள்ள வச்சிருப்பாங்க. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா உங்களோட ஹோல்டிங் 7 to 10 இயர்ஸா இருக்கணும். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 65% ஆஃப் தேர் ஷேரை ரேங்கிங் ஃப்ரம் 251வது கம்பெனி, டாப் 251வது கம்பெனில இருந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் ஸ்மால் கேப்னு சொல்றாங்க. அண்ட் நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து 8 to 12 வருஷம் ஆச்சும் மினிமம் ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஓவரால் டைவர்சிஃபிகேஷன். ஸோ ஏன் இந்த ஹோல்டிங் டியூரேஷன் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு ப்ரோ எனக்கு ரிட்டர்ன்ஸே வரல அந்த மாதிரி சொல்லிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்தா நல்லது. பட் பேஸ்ட் ஆன் பழைய மார்க்கெட் ஸ்டடியை வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்மால் கேப் நான் சூஸ் பண்றேன், நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து ஸ்மால் கேப்ல காசு போடுவோம். அப்போ குறைஞ்சது 8 to 12 வருஷம் ஆச்சும் நீங்க அதில் ஹோல்ட் பண்ணா மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபண்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் இந்தியாஸ் 100 லார்ஜஸ்ட் கம்பெனிஸில் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இதில் ஒரு 3 ஃபண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில், அதாவது இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் டெம்ப்ளேட்டில் லார்ஜ் கேப்பில் 3 ஃபண்டு, மிட் கேப்பில் 3 ஃபண்டு, ஸ்மால், மல்டி கேப்பு, ஃப்ளெக்ஸி கேப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேப்லையுமே 3 ஃபண்டை பற்றி பேச போகிறோம். அண்ட் அதோட ரிஸ்க்கை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லார்ஜ் கேப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 9.5 to 12% சிஏஜிஆர் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும். ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 10 to 12% ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு டைரக்ட் டயர் ஃபண்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 0.72% கிட்ட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். ஃபண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் 79,429 ரூபாய். ஸோ ஓவரால் இதை பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்தோட ரிட்டர்னா 13%, 5 இயர் ரிட்டர்னா 13.6% கொடுத்துட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்ஸாகவும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் டு சைக்ளிக்கல் சேஞ்சாகவும் பார்க்கப்படுது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இது ஒரு பேலன்ஸ்டான 3 to 5 இயர் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. வாட்ச் பண்ண வேண்டியது வெயிட், எந்தெந்த செக்டாருக்கு இவங்க வந்து இவங்களோட ஸ்டாக்ஸை மூவ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இன் ஜென்ரல் லார்ஜ் கேப் வந்து ரொம்ப ஸ்டேபிளானது. ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு 10 to 12% கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிப்பான் லார்ஜ் கேப்பும் கிட்டத்தட்ட அதே தான். 53,227 crore கிட்ட அவங்க அதில் ஃபண்ட் சைஸ் இருக்கு. 3 இயர் ரிட்டர்னும் 5 இயர் ரிட்டர்னுமே 3 இயர் ரிட்டர்ன் 13%, 5 இயர் ரிட்டர்ன் 15.8% இருக்கு. ஸோ இவங்க வந்து 2007 இருந்து ரன் பண்ணிட்டு வராங்க.
ஸோ மீனிங்ஃபுல்லான பேங்கிங் எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரிடாமினன்ட் ஆஃப் இவங்களோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து பேங்கிங் ஸ்டாக்கோட ஃப்ளக்சுவேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்ட்ராங்கான 5 இயர் growth இருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ஃபண்ட் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 1847 கோடி தான் கிட்டத்தட்ட வச்சிருக்காங்க. ஸோ growth பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிட்டர்ன்லேயே இவங்க அக்ரெசிவ் growth வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 14.8% கிட்ட. 5 இயர் ரிட்டர்ன் வந்து 13.8. ஸோ ஸ்மால் பட் அஜைல், ரொம்பவே அஜைலான லார்ஜ் கேப் ஃபண்டு. ஸோ இதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டாக் செலெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஆஸ் என் இன்வெஸ்டரா என்ன கேட்டிங்கன்னா, பேலன்ஸ்டான பிக்கப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் போங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் growth வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் HDFC மிட் கேப், நிப்பான் இந்தியா growth மிட் கேப்பு, இன்வெஸ்கோ இந்தியா மிட் கேப்பு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் HDFCயும் நிப்பான் இந்தியா மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கன்சிஸ்டண்ட்டாக 12 to 15% கிட்ட ஓவரால் ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. 3 இயர் ரிட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கையிலே ஜாஸ்தி இன்வெஸ்கோ 25%, நிப்பான் வந்து 21%, HDFC பொறுத்த வரைக்கும் 19% கொடுக்குறாங்க. ஆன் அண்ட் ஆவரேஜ் எல்லா கம்பெனிஸோட 5 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தா 20% கிட்ட இருக்கு. ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் HDFC மிட் கேப் ரொம்பவே ஜாஸ்தி, ஆல்மோஸ்ட் 1 lakh crore கிட்ட மேனேஜ் பண்ணுறாங்க. நிப்பான் இந்தியா 49 crore. இன்வெஸ்கோ பொறுத்த வரைக்கும் வெறும் 13 crores கிட்ட தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டைவர்சிஃபைடான கோர் வேணும்னா HDFC போகலாம். growth வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நிப்பான் இந்தியா வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்கோ ஸ்மால் கேப்பு, பந்தன் ஸ்மால் கேப்பு, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப்பு. ஸோ இதில் இன்வெஸ்கோ வந்து 13,000 கோடி மேனேஜ் பண்ணுறாங்க, பந்தன் 28 crores, நிப்பான் இந்தியா 78,000 கோடி கிட்ட ஓவரால் மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. 3 இயர் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்கோ 23%, பந்தன் 27%, நிப்பான் இந்தியா 17% கிட்டையும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங் ரீசெண்டாக மோர் சைக்கிள் டிபெண்டாக வேணும் அப்படின்னா நிப்பான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பந்தன் வந்து ரொம்ப சைக்கிள் டிபெண்டாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு பார்க்குறீங்கன்னா இன்வெஸ்கோ சூஸ் பண்ணலாம். 23% ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி கேப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மகேந்திரா மேனுலைஃப் மல்டி கேப்பு, நிப்பான் இந்தியா மல்டி கேப்பு, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி கேப்பு. ஸோ மகேந்திரா பொறுத்த வரைக்கும் 7,000 கோடி கிட்ட ஃபண்டு கேபிட்டல் இருக்கு. நிப்பான் இந்தியா பொறுத்த வரைக்கும் 54,000 கோடியும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் 18,000 கோடியும் மல்டி கேப் செக்மெண்ட்ல இருக்கு. ஸ்ட்ராங்கான 3 இயர் ரிட்டர்ன் வந்து மகேந்திரா 18%, நிப்பான் 15%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் 17% கிட்டையும் ஓவரால் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அ டைவர்சிஃபிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ மகேந்திரா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ரொம்ப எஸ்டாப்ளிஷான எனக்கு ஆல்டர்னேட் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிப்பான் சூஸ் பண்ணுறது ஒரு அருமையான ஆப்ஷனாக இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் HDFC ஃப்ளெக்ஸி கேப், பரக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்பு, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. இதில் பரக் பாரிக்கோட ஓவரால் ஃபண்ட் சைஸ் வந்து 1,43,000 கோடி, HDFC பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் கோடி. 3 இயர் ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் HDFC வந்து 16%, 5 இயர் ரிட்டர்ன் 18% கொடுத்துருக்கு. பரக் பாரிக் 14%, 3 இயர் ரிட்டர்ன் 13% இருக்கு. ஸோ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் 15% கிட்ட கொடுக்குறாங்க. HDFCங்கிறது growth oriented இன்வெஸ்டர்ஸ்க்கு பெட்டராக இருக்கும். பரக் பாரிக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக வேல்யூவான டிசிப்ளினும் குளோபல் எக்ஸ்போஷரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பரக் பாரிக் சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் என்னோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக பரக் பாரிக் வச்சிருக்கேன், குறிப்பாக குளோபல் எக்ஸ்போஷர் காண்டி. ஸோ ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் இப்போ என்ன கேட்டால் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரியாக நான் உங்களை சூஸ் பண்ண சொல்கிறது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அண்ட் ஆல்டர்னேட்டாக சொல்கிறது நிப்பான் இந்தியா. மிட் கேப்பில் ப்ரைமரி HDFC, செகண்டரி நிப்பான். அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்கோ இந்தியா, ஆல்டர்னேட் வந்து பந்தன். மல்டி கேப் பொறுத்த வரைக்கும் மகேந்திரா, ஆல்டர்னேட் வந்து நிப்பான். ஃப்ளெக்ஸி கேப் பொறுத்த வரைக்கும் HDFC ஃப்ளெக்ஸி கேப்பு, ஆல்டர்னேட் பொறுத்த வரைக்கும் பரக் பாரிக். ஸோ இதுதான் ஓவரால் டைவர்சிஃபிகேஷன் போர்ட்ஃபோலியோ நான் பார்க்கறது. அதுக்கு என்னென்ன ரீசனுங்கிறதும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஓவரால் ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரிட்டர்ன் பற்றி பேசுகிறேன்னா ரிஸ்க்கும் தெரிஞ்சுக்கணும். லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்து 9 to 11% எதிர்பார்க்கலாம். ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் -25 to 35% வரைக்கும் ரிஸ்க் எதிர்பார்க்கலாம் வேர்ஸ்ட் கேஸில். பட் நான் சொன்னபடி மார்க்கெட்டில் லாங்கர் ஹரிசான், ஒவ்வொரு கேப்புக்கும் நான் சொல்லியிருந்த அந்த ஹரிசான் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும்.
ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயம் ரிஸ்க் பாயிண்ட் ஆஃப் வியூமே 40 to 60% வரைக்கும் ரிஸ்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ மாசம் நான் 10,000 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் ப்ரோ? HDFC ஃப்ளெக்ஸி கேப்ல ஒரு 4,000ம், ICICI ப்ருடென்ஷியல்ல ஒரு 2,500ம், HDFC மிட் கேப்ல ஒரு 2,000ம், இன்வெஸ்ட்கோல ஒரு 1,500ம் போட்டுட்டு 8 to 10 இயர்ஸ் வந்து நீங்க ஓவரால் வெயிட் பண்ணீங்கன்னா 11.55% வரைக்கும் உங்களால ஓவரால் கியூமுலேட்டிவா சேர்ந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கப்படலாம். அண்ட் அது போக ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 10% நீங்க ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா இந்த growth இன்னுமே பெட்டராக இருக்கும். 15,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றீங்கன்னா பரக் பார்க் ஃப்ளெக்ஸி கேப்ல ஒரு 5,000ம், நிப்பான் இந்தியா growthல ஒரு 4,000ம், நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப்ல ஒரு 3,000ம், பந்தன் ஸ்மால் கேப்ல ஒரு 3,000ம் வைங்க. ஸோ 12.5-15% வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் 10 வருஷம் ஹாரிசான்ல. அண்ட் வித் 10% ஸ்டெப் அப் எவ்ரிவேர் இந்த growth ரேட்டு பெட்டராக இருக்கும். ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்லணும் அப்படின்னா HDFC ஃப்ளெக்ஸி கேப்ல 40%, மகேந்திரா மேனுலைஃப் மல்டி கேப்ல ஒரு 35%, ICICI ப்ருடென்ஷியல் லார்ஜ் கேப்ல ஒரு 25% வச்சீங்கன்னா இது மச் மோர் சிம்பிளிஃபைடான ஐடியா. எனக்கு பெருசா காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலப்போ நிறைய ஃபண்ட் போக விரும்பலனா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ரூல் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டோம். ஒன்ஸ் நீங்க இதை செட்டப் ரைட்டா பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாசம் உட்காந்து பார்க்கக்கூடாது. ஒரு டிசிப்ளின் வேணும். இயர்லி ஒன்ஸ் மட்டும் அந்த போர்ட்ஃபோலியோ போய் ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன டியூரேஷன் அளவுக்கு ஹரிசான் ஸ்டே பண்ணீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்க எஸ்ஐபி பெட்டராக போகலை அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோவே நண்பர் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி கேட்டுட்டு இருந்ததுனால தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அந்த நண்பருக்கு நன்றி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.